கேமரா தள்ளிக்கிறீங்களா? வரேன் சார். முட்டை போண்டா செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. பச்சை தண்ணி முட்டை தூக்குறா. புடி தண்ணி கீழே போட்டுறாம. ஒவ்வொரு அடுப்புகளுக்கும் ஒரு ஆள் போங்க பாஸ். இனிமே பண்ண மாட்டேன், மன்னிட்டுருங்க. நாங்க என்ன தானே வந்தோம். இது வாங்கிடுறோம் தண்ணி. இந்த அனல்லையே இந்த பனித்துளி உருகாம இருக்குதான். என்ன உனக்கு சுடுது போல அனல் அடிக்கிறாங்க. இல்லாட்டி நான் மூட்டை இதெல்லாம் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். சாப்பிடுன்னு சொன்னா ஊன்னு சொல்ல மாட்டாங்க. முட்டையை பார்த்து அனல்லாம் காலுகை எல்லாம் முடி என்னமா போசணும். தாடி இல்லைன்னா சந்தோஷம். அந்த கறிக்கு வெளியே தள்ளி விட்டு ஒவ்வொரு நிமிஷம் கட்டங்காலம் எடுத்துட்டு வரும் அள்ளி போடுறதுக்கு. நம்ம உடைக்க தானே போடுங்க உடைக்கிறதுக்கு அதுவே உடையட்டுமே. நான் அங்கல்னா உனக்கு என்ன போடுறேன். தூக்குங்கடா. ஆயிருச்சுப்பா தைரியம். முதல் எந்த பட்டு இந்த பட்டு கையில கொடுக்குறிய? ஆமா. ஏன் தாத்தா அப்பவே நீங்க எத்தனை மாட்டு வண்டி தாத்தா வச்சிருந்தீங்க? மாட்டு வண்டி ஒரு வண்டி. அந்த வயது காலத்துலலாம் பொண்ணு பார்க்க எதுவும் போனீங்களா இல்லை அப்படியே உங்க அப்பா பிடிச்சி கட்டி வச்சு? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாண மனையில ஒத்த போய் கல்யாணத்துக்கு அப்புறம் பொங்கல் முடிஞ்சு போக முத்தோனிக்கும். மத்தியானம் ஒரு நல்ல சாப்பாடை போடுறோம். நல்ல சாப்பாடு மீன் குறையில இறங்கி பார்த்தா நீ அரைச்சிக்கிட்டே இருக்கிற. உடஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல அதை கண்டு நல்லா பார்த்துக்கிறங்க. ஒண்ணுமே இல்லப்பா போட்ட மச்சான். செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். அரைச்ச காஷ்மீர் மிளகாப்பொடி. எண்ணெயிலே அந்த மிளகா பொடியை போட்டோன்னே காலையில் சொல்லிட்டேன். யார் அது? என்ன வேணும்? அது செய்ய நேரம் ஆகும். ஓடி போயிரு நீ. உனக்கெல்லாம் பங்கு கிடையாது. செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். கட்டட மாவே. மழை பெய்யற பார்த்தா தண்ணி கொடுக்க மாட்டீங்க போலவே.
அரைச்ச மிளகா சாந்து, போட்டு போட்டு போட்டு. முனுக்கின கல்லுப்பு, பச்சை தண்ணி, அருமையா. என்னண்ணே பக்குவம் போதும் பாரு. சூப்பர், அருமை, பெர்ஃபெக்ட். அண்ணே வேமா வேமா போட்டு விடுங்கண்ணே. வேமா தாத்தா தெரியலாம்ல. ஏன் தாத்தா அங்க மேல இருந்து போடு. அள்ளி 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 அள்ளி